தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சிந்தும் ஞானதம் சாஸ்திரப்புண்ணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானும் கலியுதேவம் காஞ்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமானது மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அது ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு நினச்சா பொசுக்குன்னு கனால் வர முடியல, நினச்சா பொசுக்குன்னு கனால் வர முடியல. இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தன்மை பாருங்கள். மகாபிரிவா கண்ணால் வரணும் வரணும்னு கண்டிஷன் போட்டாச்சு, வந்துட்டு இருக்காரு. ஆனால் இவன் நினச்ச போது அங்கே வரணுன்னா பெரியவாக்கு நிறைய வேலை இருக்கே, பெரியவன் பரமேஸ்வரன் நான் எடுத்தேன், அதை தான் பெரியவா அப்படி சொல்லியிருக்கா. இது என்ன அனுபவங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மெட்ராஸில் ஒரு குடும்பம், அதில் வந்து காலேஜ் போயிருந்த ஒரு பெண்மணி, ஒரு ஸ்டூடெண்ட், பாவம் சின்ன யூத்தாவோ, இவளுக்கு படிப்பு மட்டும்தான் கவனம். பூஜை இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. காலேஜ் கிளம்புறதுக்கு முன்னாடி அவள் பூஜை ரூமில் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாள். மகாபெரியோட திருவுருவ படமும் வச்சுருக்கு, மற்ற படம் எதுவும் இருக்குது. ஆனால் ஏத்திஸ்ட்டு கிடையாது, கடவுளை நம்பலைன்னு கிடையாது, ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, போகிறோம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவள் இருப்பாள். அவ்வளோதான். அப்படியே போயிட்டே இருந்தபோது திடீர்னு ஒரு நாள் கனவுல பிரிவா வந்தா. திருவுருவ படம் இருக்குது ஒன்று, அதனால் அதை ஒரு வேளை அவன் நினச்சிருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டான். மாபெரிவா கனால வந்தா, தரிசனம் தந்தா, கனா போயிடுத்து. ஒருவேளை நம்ம கிரகத்தில் வந்து பெரியவா திருவுருவ படம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சுன்ட்டா. ஆனால் திருப்பி 2 நாளைக்கு அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி கனால வந்தா, பெரியவா தரிசனம் தந்தா. இப்படியே ஆகிடுத்து. இதை வந்து என்னடா அது 2 நாளைக்கு ஒரு தடவை பெரியவா வந்து ஞாபகப்படுத்துகிறாளே, இது என்னது தெரியலையே அப்படின்ட்டு அவளுக்கு அந்த பொண்ணு வந்து அவளுக்கு தெரிஞ்ச ஒரு மாமா கிட்ட இதுக்கிட்ட கேட்டா, இந்த மாதிரி எனக்கு வருதுன்னு. பெரியவா சொன்னால், பரவாயில்ல, நீ வந்து ஒன்று பண்ணு, ஒவ்வொரு குருவாரமும் வியாழக்கிழமை மகாபெரிவா முன்னால் ஒரு ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அன்றைக்கி முழுக்க வந்து நீ உபவாசம் இரு. நீ காலேஜ் போனால் பரவாயில்ல, ஆனால் சாப்பிட வேண்டாம், அன்றைக்கி முழுக்க உபவாசம் இரு, இதை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா. சரின்ட்டு அவள் பண்ணினா அதை சீரியஸாக. ஆனால் மகாபெரிவா கனால வந்ததை நிறுத்திட்டார். இப்போ முன்னைய விட இப்போ பக்தி ஆகிட்டாளே இப்போ. ஆனால் பெரியவா வரணும், அது ஏன் வரல, அது தெரியலையே, நம்ம எதாவது தப்பு பண்ணுறோமா அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபார்ம் ஆகிட்டே வராவும். ஒரு வியாழக்கிழமை மகாபெரிவா கிட்ட சீரியஸாக பிரார்த்தனை பண்ணிட்டா, கனால வாங்கோ பெரியவா, 2 நாள் கழித்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்துருந்தேலே, கனால வாங்கோ அப்படின்னா. 2 நாளுக்கு அப்புறம் திருப்பி பெரியவா கனால வந்தார். வியாழன்னா வெள்ளி சனி அந்த மாதிரி வந்தார். சனிக்கிழமை அந்த மாதிரி வந்தபோது இந்த பொண்ணு கேட்டால், இத்தனை நாளாக ஏன் கனால வரல பெரியவா அப்படின்னு கேட்டா. கனால பெரியவா இவரே கேட்குறா, சொல்கிறா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு. அதுக்கு வந்து பெரியவா சொல்கிறா, குழந்தை, நான் உன்ன மாதிரி சின்ன வயசாக இருந்தால் வந்துடுவேன், நினச்சா புசுக்குன்னு கனால வர்றதுக்கு எனக்கு வயசாக எடுத்தே, வர முடியலையே அப்படின்னாலாம். சரி, நீ ஒன்று பண்ணு, காஞ்சிபுரம் வாயேன் அப்படின்னாலாம். நிச்சயம் வரேன் பெரியவா, உங்கள் அனுகிரகம் தான் நான் வந்துடுறேன். கனால ரொம்ப நல்லா பேசியிருக்கா அந்த பொண்ணு. பெரியவா சொன்னாலாம், வந்து தான் வருதான் வர, உற்சவத்துக்கு வாயேன் அப்படின்னாராம் பெரியவா. கண்டிப்பாக உற்சவத்துக்கு வரேன் பெரியவா அப்படின்னா. கனா போயிடுத்து. இவளுக்கு வந்து உற்சவம்னா என்னன்னே தெரியாதான். உற்சவம் அப்படின்னு ஒன்று சொன்னால் அது என்னது, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியாத அளவுக்கு பாவம் குழந்தையாக இருந்திருக்கு அந்த பொண்ணு. இப்போ என்ன பண்ணால், அடுத்த ஒரு 2-3 நாளில் இவள் பெரியம்மா, அம்மாவோட அக்கா பெரியம்மா வந்திருக்கா. வந்தவுடனே அவள் சொன்னான்னா, இந்த பொண்ணை கூப்பிட்ருக்கா, நாங்கள் வந்து காஞ்சிபுரம் நம்ம போகலாமா, அந்த பக்கம் எனக்கு ஒரு கல்யாணம் இருக்குது காஞ்சிபுரத்தில், நீயும் வரேன்னா போகலாம், நீ பெரியவா கூட நம்ம தரிசனம் பண்ணிக்கலான்னாலாம்.
சரி அப்போ பெரியவாளே கூப்பிடுற மாதிரி இருக்கே, பெரியவா இப்போ இருந்திருக்கா ஸ்தூல ரூபமாக, சரின்னு சொல்லிட்டு கிளம்பி இவ போனான். இவ போயிட்டு பெரியவா இதுக்காக தரிசனத்துக்காக போயிருக்கா. கல்யாணம் அவங்க ஒன்று இருக்கான், அந்த கல்யாணத்துக்கும் போகலான்ட்டு கூட போயிருக்கா. ஆனால் இவ சொல்லும்போது அந்த பெரியம்மா நீ வான்னு கூப்பிடும்போது இவன் முழிச்சுட்டே நின்றுந்தாளாம். ஏன்னா பெரியவாளே கூப்பிடுற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் முழிச்சுருந்தாலாம். என்னடி முழிச்சுட்டே இருக்க, பதிலே சொல்லலை அப்படின்னாலாம். இல்லை இல்லை நிச்சயமாக தான் பெரியம்மா அப்படின்னாலாம். அப்புறம் இவ 2 பேரும் கிளம்பி, பெரியம்மாவும் இவ்வளோ மட்டும் கிளம்பி அங்கே போயிருக்கா. அப்போ வந்து உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே வாசலில் ஒரே கலையபரமாக எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது. அப்போ வந்து காமாட்சி அன்றைக்கின்னு பார்த்து காமாட்சி அம்பாள் வராங்க. உற்சவம் காமாட்சி கோவிலில் போல இருக்குது. அது வந்து உற்சவமூர்த்தி அவள் அதாவது அங்கே வந்தால் தங்கத்தேரில் வந்துட்டுருக்கா. அப்போ வந்து ஒரு மாமிக்கிட்ட இந்த பொண்ணு வந்து கேட்டிருக்கு, இது என்ன இன்றைக்கி விசேஷம்னாலாம். அவள் சொன்னாலாம் காமாட்சி கோவிலில் உற்சவம் நடக்கிறது அப்படின்னாலாம். இது ஓஹோ அப்படின்னு தெரிஞ்சுட்டா. 3 ஆச்சாரியாலும் வெளியில் வந்து மகா பெரியவா, புது பெரியவா, பால பெரியவா 3 பேருமே வந்து தேரில் காமாட்சி இருக்கிறத 3 தடவை பிரதட்சிணம் பண்ணி தண்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவள் வந்து தீபாரதனை ஏற்றுண்டு அவள் உள்ளே போயிருக்கா. அதனால் இவள் போனால் அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து அனுபவத்தில் என்ன நடந்ததுன்னு எழுதலை. எல்லோரும் உள்ளே போய் இவாளும் போயிட்டு மகாபெரிவாளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் கிளம்பியிருப்பா. ஆனால் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பக்தின்றது ஒன்று இருந்தால் அப்புறம் மீதியை பெரியவா பார்த்துக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் இவளுக்கு வந்து எதுவுமே தெரியலைன்னாலும் கடவுளை வெறுக்கலை, ஏத்திஸ்ட்டு கிடையாது. ஆனால் இவளுக்கு அப்படியே இருந்திருக்கால, பக்குவப்படுத்துறதுக்கு பெரியவா ஒரு பொறுப்பு எடுத்துட்டு பண்ணியிருக்கா அந்த பொண்ணை. அதே நேரத்தில் பெரியவா வாயேன் உற்சவத்துக்கு வாயேன் காஞ்சிபுரம் வா அப்படின்னும் போது இவள் போகிற நாள் எப்படி உற்சவமாக இருக்குது. 2-3 நாள் ஏதோ பெரியமா வந்திருக்கா, கிளம்பி போயிருக்கா. அன்றைக்கி கரெக்டாக உற்சவம் இருக்குது. அந்த உற்சவம் நிறைய நாள் நடந்தால் கூட அன்றைக்கி உற்சவம் இருக்கும்போது ஏன் போகணும், உற்சவமெல்லாம் முடிஞ்ச பிறகு போகலாமே, அது ஒரு 10 நாள் நடக்கிறதுனா முடிஞ்சு போகலாம். அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் வந்து நினச்சிருந்தா தான் நடக்க முடியும். அதனால் நினச்சா புசுக்கு என்னால் வர முடியாதே கனால, நான் தான் பிஸியாக இருப்பேன், நான் நிறைய பேர் கனால போனோமே அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெரியவா கொஞ்சம் தமாஷாக பேசியிருக்கா. நினச்சா பெரியவா புசுக்குன்னு கனால வர்றதும் உண்டு. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரனும்.